ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா பேபேக் 2ல் இருக்கிற மிஸ்டீரியஸ் பிளேசஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது நம்ம YTG. வாங்க ஃபஸ்ட்டு மிஸ்டேக்குள்ளே போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வீடு தெரியும். இந்த வீட்டில் என்ன ஒரு மிஸ்ட்ரினா, இந்த 2 ட்ராகன்ஸ் இருக்குல்ல, இந்த 2 ட்ராகன்ஸை என்ன பண்ணாலும் ஒன்றுமே பண்ண முடியாது. எதை வச்சு சுட்டாலும் ஒன்றும் ஆகாது. அதை தவிர என்ன மிஸ்ட்ரினா, இங்கே பில்டிங் வச்சுக்கிறாங்களே, இந்த பில்டிங்கை ஏன் இப்படி கவர் பண்ணி வச்சுக்கிறாங்கன்னு தெரில. இதை பற்றி நம்ம பேபேக் 2லேயே கேட்டு பார்த்தோம். அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மிஸ்ட்ரி ஒரு கம்யூனிகேஷன் சென்டராக. அங்கே பாருங்கள் சைடில் ரேடியோ இருக்கா, இந்த ரேடியோவும் ஒரு மிஸ்ட்ரி தான். ஏன்னா இந்த ரேடியோ வந்து என்ன பண்ணாலும் அழிக்க முடியாது, ஜம்ப் ஆகினே இருக்குமே தவிர அழியவே அழியாது. வாங்க நெக்ஸ்ட் மிஸ்ட்ரிக்குள்ளே போகலாம். இது ஒரு ரொம்ப பெரிய மிஸ்ட்ரினே சொல்லலாம். இந்த ஊகாங் படத்தில் எப்படி அவனை அடைச்சி வச்சுருப்பாங்க, அந்த மாதிரி இங்கே 4 ட்ராகனை வச்சு ஒரு மரத்துக்குள்ளே ஒரு டீமனை சீல் பண்ணி வச்சுக்கிறாங்க. இந்த மேப் வந்து ரொம்ப பெரிய மிஸ்ட்ரினே சொல்லலாம். இந்த டீமன் வந்து எப்போ வெளியே வருதோ அப்போ இந்த கேமே கிராஷ் ஆகிடும்னு சொல்கிறாங்க. இந்த மரத்தை எப்போ யார் அழிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து அந்த கேமே கிராஷ் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை விட்டிங்கன்னா இது பக்கத்துலேயே ஒரு பெரிய கேசல் இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த கேசல் உள்ள யாராலையுமே போக முடியலை, அதுக்கு வழியே வைக்கலை. இதுவும் ரொம்ப பெரிய மிஸ்ட்ரியாகவே வந்துட்டு இருக்குது. வாங்க அடுத்ததுக்குள்ளே போகலாம். தேர்ட் மிஸ்ட்ரி என்னென்னா, இந்த இடத்துல ஏன் இதை கொடுத்துக்கிறாங்கன்னு எனக்கு தெரியலை. இங்கே பாருங்கள், கிரேவ்யார்டு. இந்த மேப்பில் கிரேவ்யார்டு கொடுத்தது இருக்கட்டும், இந்த ஒரே ஒரு இடத்துல மட்டும் அந்த இதுவே இல்லை, பிணம் அது நான் சொல்லுவேன். அந்த காஃபின் பாக்ஸே அந்த ஒரு இடத்துல மட்டும் இல்லை. அதுவும் இல்லைனா மிஸ்ட்ரினா, இங்கே பாருங்கள் சர்ச்சுக்கு முன்னாடி கிரேவ்யார்டு. எவனாவது இப்படி வைப்பானா? இதை பற்றி நம்ம கேட்டு பார்த்தோம். இதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, தம்பி விளையாட மட்டும் செய்ப்பா, ஆராயாதாப்பா அப்படின்றாங்க. நம்ம என்ன பண்ணுறது? வாங்க 4th மிஸ்ட்ரிக்குள்ளே போகலாம். 4th மிஸ்ட்ரி என்னென்னா, இந்த கார்ஸ் எல்லாம் பார்த்துருக்கீங்களா, இதில் இந்த மாதிரி வந்து இந்த இடத்துல முட்டி நிற்கிது. எந்த மேப்லேயும் இந்த மாதிரி இல்லை. இது என்ன பண்ணலாம், மற்ற கார்ஸ்லாம் வந்து சைடில் திரும்பி போகுது, அந்த மாதிரி ஏதாவது வழி வச்சுருக்கலாம். இவனுங்க ஏன் இந்த மாதிரி பாதியிலே விட்டானுங்கன்ட்டு எனக்கு புரியவே இல்லை. 5th மிஸ்டேக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்கள், இந்த ஊரில் ஒரு 2 மரத்துக்கு வந்து எந்த அளவுக்கு இது கொடுத்துருக்காங்க, இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இங்கே 2 மரத்தை வச்சு அது ஒரு லேம்ப் போஸ்ட் வேறு வச்சுக்கிறாங்க. இது என்ன மிஸ்ட்ரினா, இந்த மரம் மட்டும் தனியாக ஒரு இடத்துல இருக்குது. 6வது மிஸ்ட்ரி என்னன்னா, இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ட்ராகன் சிலை. இந்த ட்ராகனை வந்து இந்த இடத்தோட காப்பானுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த ட்ராகன் சிலை வந்து இந்த கேமுக்கே இதுதான் காப்பான் அப்படின்றாங்க. இது ஏன்னு தெரில. அதே மாதிரி இந்த இடத்துலையும் அதே மிஸ்ட்ரி தான், அதே மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க பில்டிங்கை. இது ஏனே புரியல. அடுத்த மிஸ்ட்ரிக்குள்ளே போகலாம். இந்த கேமை கட்டினது வந்து ஒரு கிறிஸ்டியன் தான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த மரத்தையே சுட்டு தள்ளிடலாம், ஆனால் அது இருக்குது பாருங்கள், இதை நான் என்ன பண்ணாலும் அடிக்க முடியலங்க. எவ்வளோ பெரிய டேங்க்கரே எத்தனை சுட்டு பார்த்துறேன், அச்சஸில் அப்படியே நிற்கிது, ஆடக்கூட மாட்டேங்குது. அதுக்கு நான் எக்ஸ்ப்ளோசிவ் பாம்ஸ்லாம் போட்டு பார்த்துட்டேன், ஒன்றுமே ஆக மாட்டேங்குது. இதை வந்து ஒரு அன்பிரேக்கபிளாக வச்சுக்கிறாங்க. இங்கே பாருங்கள், ஒரு அசைவே இல்லை பாருங்கள். அதே மரத்துக்கிட்ட போடுற மரம் என்ன ஆகுது பாருங்கள், எம்மா அங்கே பாருங்கள் மரம் எப்படி ஆடுதுன்னு. இது என்னன்னு தெரில. வாங்க அடுத்த மிஸ்ட்ரிக்குள்ளே போகலாம். இங்கே என்ன மிஸ்ட்ரினா, இந்த பிளேஸை நான் வச்ச பேர் என்னென்னா சூசைட் ஸ்பாட். ஏன்ட்டு நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். இதுக்கப்புறம் வந்து அவங்க மேப்பு கொடுக்கல, ஆனால் வந்து இங்கே கார்ஸ் வருது, வந்து சூசைட் பண்ணிக்குது. இங்கே பாருங்கள், கார்ஸோடு வந்து விழுறாங்க அப்படியே. இது வந்து ஏன்னா எனக்கு ஒன்றுமே புரியலை. இது ஏன் அப்படி வச்சுக்கிறாங்கன்னு தெரில. இனி வரும் காலங்களில் அதை டெவலப் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். வாங்க அடுத்ததுக்குள்ளே போகலாம். அடுத்த மிஸ்ட்ரி என்னன்னா, இந்த மேப்பில் மட்டும் எந்த மேப்லேயும் இல்லாத ஒன்று இருக்குது. அதுதான் என்னென்னா ராக்கெட் கார். இந்த ராக்கெட் காருக்கோட இந்த ராக்கெட் காரில் என்ன ஒரு மிஸ்ட்ரினா, நீங்கள் கேட்பீங்க என்னடா இது ராக்கெட் கார் தானே, இதில் என்ன இருக்க போகுதுன்ட்டு. ஆனால் இதில் தான் ஒன்று இருக்குது. நீங்கள் பாருங்கள், பார்த்துனே இருங்க. இது ஸ்பீடா மீட்டர் மட்டும் பாருங்கள், ரைட் சைடில் மேலே இருக்குது பாருங்கள். இதுக்கு வந்து ஸ்பீட் லிமிட்டே கிடையாதுங்க. அதுதான் இதோட மிஸ்ட்ரியே. எப்புட்றா அப்படின்ட்டு தலையை பிச்சுக்கலாம். ஏன்னா வந்து லம்போர்கினி காருக்கே ஸ்பீட் லிமிட் கொடுத்துக்கிறானுங்க, ஹெலிகாப்டருக்கு ஸ்பீட் லிமிட் கொடுத்துக்கிறானுங்க. இந்த ராக்கெட் காருக்கு மட்டும் ஸ்பீட் லிமிட்டே இல்லை. இப்போ பாருங்கள், நம்ம ஒரு ஸ்பீட் டெஸ்ட் பண்ணலாம். இதை நம்ம ஃபுல் ஸ்பீடு பார்க்கணுன்னு நினைக்கவே முடியலங்க. ஏன்னா ரோடு பற்ற மாட்டேதாங்க. பாருங்கள் எவ்வளோ போகுது பாருங்கள், 200, 250,
300 தொட்டுக்குது. ஆனால் ரோடு பத்தலை, இன்னும் விட்டா போயினே இருக்குங்க. அது நான் அதிகமாக பார்த்தது வந்து 500 தாண்டிக்குது, அவ்வளோ ஸ்பீடு. இது ஏன் இந்த அளவுக்கு வச்சுக்கிறாங்கன்னு தெரில. இது ஒரு மிஸ்ட்ரியாகவே இருக்குது இந்த மேப்பில். அடுத்த மிஸ்ட்ரிக்குள்ளே போகலாம். எனக்கு வந்து இது பர்சனலாக ரொம்பவே பெரிய மிஸ்ட்ரியாக தோணுது. ஏன்னா வந்து எந்த மேப்லேயுமே இது இல்லை. நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஒரு ஜெயிலு. எந்த ஒரு மேப்லையுமே இந்த ஜெயிலுன்ற ஒன்று வைக்கவே இல்லைங்க. ஆனால் இந்த மேப்பில் வச்சுக்கிறாங்க. அது ஏன்னு எனக்கு புரியல. இதை பற்றி நம்ம கேட்டால் சரியான ரெஸ்பான்ஸே இல்லை. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அங்கே பாருங்க, ஷார்ட் கன்னோடு சுற்றுறாங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் இன்னும் நம்ம வீடியோவில் வரும். until this is bye from your YTG. Thanks for watching.